பூஜையின் போது மணி அடித்து வழிபடுவதன் நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். எல்லா பூஜைகளிலுமே மணி என்பது பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. பூஜை தட்டு, பூஜை மணி இல்லாம பூஜையே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இது ஏன் சார் அப்படின்னு சொன்னா, இதற்கும் அந்த பூஜை விதானத்திலே வரக்கூடிய ஒரு மந்திரமே நமக்கு வழிகாட்டுகிறது. என்ன மந்திரத்தை தெரியுமா சொல்லுவா? ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ராட்சசாம் கண்டாரவம் கரோம் யாதோ தேவதா ஆஹ்வான லாஞ்சனம் அப்படின்னு சொல்றா. இதுக்கு என்ன சார் அர்த்தம்னு சொன்னா, ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ராட்சசாம்னு சொல்றா. கண்டாரவம் கரம் யாதோ, கண்டான்னு சொன்னா மணி, இந்த மணியிலிருந்து ஒரு ஒலியை எழுப்புகிறேன். கண்டாரவம் கரவும் யாதோ எதுக்குன்னு சொன்னா, இந்த ராட்சச சக்திகள் இந்த இடத்திலிருந்து ஓடிவிட வேண்டும். அதாவது எதிர்மறையான சக்திகள் இந்த இடத்திலிருந்து ஓடிவிட வேண்டும். தேவதா ஆஹ்வான லாஞ்சனம் சொல்றார். எந்த தேவதையை குறித்து நாம் பிரார்த்திக்கிறோமோ அந்த தேவதைகள் இந்த இடத்திலே ஆஹ்வானம் வந்துவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் அதற்கான பிரார்த்தனை. ஆக மணி ஓசையினுடைய மகத்துவம் என்னன்னு சொன்னா, அந்த மணி ஓசை கேட்டாலே இந்த துர்தேவதைகள் எல்லாம் ஓடிவிடுமாம். அதுதான் அதனுடைய தாத்பரியம். அதனால தானே கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம்னு சொல்றார். ஒரு கோவில்னு இருந்தா அந்த கோவில்ல வேளா வேளைக்கு பூஜைங்கிறது நடக்கும், 6 கால பூஜை என்பது நடக்கும். இது போக இன்னும் ஒரு சில ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மணி வச்சிருப்பா. மணிக்கு ஒரு தடவை மணி அடிச்சுட்டே இருப்பா. 1 மணின்னு சொன்னா 1 மணி வேகமாக அடிக்கும், மணி 2 மணின்னு சொன்னா 2 மணி அடிக்கும், ஒரு 12 மணிக்கு பார்த்தோம்னா 12 மணிகள் அந்த மணி ஓசைகள் என்பதை எழுப்புவார்கள். இப்படி அந்த மணி ஓசை என்பது தொடர்ந்து அந்த பகுதியிலே எழுந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த துர்தேவதைகள் ஓடிவிடுமாம். அந்த இடத்திலே துர்தேவதைகள் என்பதே வந்து சேரவே சேராது. அதனாலதான் அந்த மணி ஓசை எழும்புகின்ற அந்த கோவில் இருக்கக்கூடிய பகுதியிலே தான் குடியிருக்க வேண்டும் சொல்றார். கோவில் இல்லாத ஏரியால, அந்த கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம்னு சொல்றார். இது போக இப்ப நிறைய குடியிருப்பு பகுதிகள் எக்ஸ்டென்ஷன் ஏரியாலாம் வந்துட்டு தானே இருக்கு. எல்லா ஏரியாலுமே பார்த்தோம்னா அந்த பகுதி வாழ் பெருமக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றா, ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல ஒரு கோவிலை கட்டி அங்கேயே வழிபாடு நடத்துகிறார்கள் அல்லவா. இதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு கோவில்ல வழிபாடு என்பது நடக்கும் பொழுது, ஒரு பூஜை என்பது நடக்கும் பொழுது அந்த இடத்திலே மணி ஓசை என்பது ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த மணி ஓசையின் மூலமாக அந்த பகுதியை சுற்றி அந்த பகுதியிலே எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் வந்து சேராது. இதைத்தான் அந்த மந்திரமானது வலியுறுத்துகிறது. ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ராட்சசாம்னு சொல்லிட்டார். இந்த ராட்சச சக்திகள் அத்தனையும் ஓடிவிடும். கண்டாரவம் கரவும் யாத்தோ தேவதா ஆஹ்வான லாஞ்சனம் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த மந்திரம். இதுதான் அதற்கான பிரமாணம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன், ஒரு ஆதாரம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆக நம்முடைய வேதங்களே இதற்கு ஆதாரத்தை காட்டுகிறது. நீங்களே அப்படியே யோசிச்சு பாருங்களேன். வெறுமன தீபாராதனை பண்றதை விட அந்த மணி ஓசையுடன் கூடிய ஒரு தீபாராதனை என்று நடக்கும் பொழுது நமக்கு அப்படியே மெய் சிலிர்த்துக்கிறது அல்லவா. இது போக ஏதோ ஒரு பூஜைங்கிறது நடந்துட்டு இருந்தா கூட அவரவர்கள் ஏதோ ஒரு வேலையை பார்த்து கொண்டிருந்தால் கூட, இப்போ வீட்டிலேயே கூட யோசிச்சு பாருங்களேன், அம்மாவோ இல்லை அப்பாவோ பூஜை ரூமில் பூஜை பண்ணிட்டு இருக்கா, பையன் வந்து வேற ஏதோ சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கா, மருமக வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கா, உள்ள சமையல் ஏதோ பண்ணிட்டு இருக்கா, குழந்தையெல்லாம் விளையாடிட்டு இருந்தா கூட இந்த மணி ஓசை என்பது கேட்ட உடனேயே எல்லோரும் அவரவர்களுடைய பணியை விட்டு விட்டு நேரடியாக அந்த கற்பூர ஆரத்தியை ஒத்திக்கணுங்கிற மாதிரி வரா இல்லையா. ஆக இந்த மணி ஓசை என்ன பண்றது, நம்முடைய சிந்தனையை இறைவனின் பால் ஒருமுகப்படுத்துகிறது. அவரவர்கள் ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தாலும் கூட இந்த மணி ஓசையை கேட்டவுடன் நம்முடைய சிந்தனையானது அந்த இடத்திலே வந்து குவிந்து விடுகிறது. அத்தனை மகத்துவம் என்பது இந்த மணி ஓசைக்கு உண்டு. அதனாலதான் அந்த மணியை கூட பார்த்தீங்கன்னா எந்த மெட்டல்ல தெரியுமா பண்ணுவா, வெண்கலம்னு சொல்லுவா. வெண்கல குரலோன் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அதாவது அந்த மணி ஓசைக்கு அந்த மணியானது அந்த வெண்கலம் அப்படிங்கிற ஒரு மெட்டல்ல பண்ணுவா. இந்த வெண்கலம் என்பது அதனுடைய அடிப்படை பார்த்தோம்னா மண்ணு தான். இந்த மண்ணில ஒரு சில காம்பினேஷனை பண்ணி அதிலோடு ஒரு சில உலோகங்களை கலந்து அதிலிருந்து தயாரிக்கக்கூடியதான் இந்த
மணியானது. இந்த மணி ஒலிக்கும் பொழுது அந்த பஞ்சபூதங்களினுடைய தாத்பரியமும் அங்கே அடங்கி இருக்கிறது. அந்த பஞ்சபூதங்களினுடைய தாத்பரியத்தின் அடிப்படையில் அங்கே எந்த விதமான எதிர்மறை சக்திகளுமே வருவதில்லை. இதுதான் அந்த பூஜையின் பொழுது மணியை ஒலிப்பதற்கான அடிப்படை காரணம். இதனை நாம் நன்றாக புரிந்து கொண்டு அந்த மணி ஓசை கேட்ட உடனேயே நேரடியாக இந்த சுவாமி ஆஹா பூஜை நடக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வந்துடுறது அல்லவா? அந்த சிந்தனை வந்தாலே போரும். அந்த ஓசை கேட்கிற நேரத்தில் ஒரு க்ஷணம் நம்ம ஒரு பிரார்த்தனை வச்சுண்டாலே நம்முடைய பிரார்த்தனையானது நிச்சயமாக நிறைவேறும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.